இன்னைக்கு நம்ம சாளா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதில் பாதி வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பல், மாங்காய் நாங்கள் இதில் குழம்புல சேர்ப்போம், நாங்கள் மீன் குழம்புல. ஸோ மாங்காய் அது லேசாக பழுத்த மாதிரி இருக்குது. ஒரு 6-7 பச்சை மிளகா. காரம் கொஞ்சம் நாங்கள் ஜாஸ்தி சேர்ப்போம், அதனால நீங்கள் காரம் கம்மியாக விரும்புகிறவங்களா இருந்தால் காரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, இது வந்து ஜாஸ்தி புளிப்பு இல்லாதது தான், புது புளியாக இருக்குது. கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி, இன்னும் ஒரு அரை தக்காளியும் அந்த ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு ஹாஃப் தான் இதில் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு ஃபுல் வெங்காயம் வந்து அதில் எனக்கு கிரேவி வேணுங்கிறதுனால மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறமா வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். சாளா மீன். இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். இது நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். இதில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக முதல்ல வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வந்து கருகக்கூடாது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தை போடலாம், வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடலாம். அது லேசாக வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம பூண்டும் போட்டுடலாம் இதோட சேர்த்து. பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே போட்டு நம்ம ஒரு தடவை வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சரையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போக இது லேசாக வதங்கின பிறகு அந்த மிக்சரையும் போட்டு வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்த மிக்சரை இது கூட நம்ம ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம புளியில் வந்து நம்ம மசாலா சேர்த்து ஒரு கொதி வரவிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம மீனை போடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட இப்போ புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி கூட நம்ம வந்து இந்த மசாலா மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா மிக்ஸுக்குள்ளே வந்து மிளகு பொடி இருக்குது, ஜீரக பொடி இருக்குது, மல்லிப்பொடி இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, மிளகா பொடி இருக்குது, கொஞ்சோண்டு வெந்தய பொடி கூட இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த மிக்சர் தான் இது. இது குழம்பு மிளகாய் தூள்னு சொல்கிற மாதிரி உள்ள பொடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மிளகு வந்து நீங்கள் மீன் குழம்புக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணையும் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் பார்த்து போட்டுக்கிறேன். இது எங்களோட வீட்டில் செஞ்ச ப்ரிப்ரேஷன், நாங்களே பண்ணது. இந்த பொடி வந்து காரம் ரொம்ப ஒன்றும் இருக்காது, அதனால தான் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், ஏன்னா இதில் கொஞ்சம் அரிசி எல்லாம் கலந்துருக்கிறதுனால திக்னஸும் கொடுக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நாங்கள் ட்ரை பண்ணி சேர்த்துருக்குறோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு மீனை போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதுக்குள்ள கூட சாளா மீனை எடுத்து போடுறேன். போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சா போதும். நான் சால்ட்டும் பார்த்துட்டு நான் அதில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கொதி வந்தால் போதும். மீன் ஜாஸ்தியாக ஒன்றும் கொதிக்க வேண்டாம். சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இது மசாலையும் பிடிச்சிடும். இது கூட நான் ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கேன் அந்த மசாலா வதக்கும் போது, அதனால் நான் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சு இதை நான் இது பண்ணுறேன். ரொம்ப கிண்டாதீங்க, என்றைக்குமே சுற்றி தான் கிண்டணும். ரொம்ப கிண்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அது மாதிரி மீன் குழம்பு என்றைக்குமே நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எப்படி வந்திருக்குன்னு கடைசியாக ஃபைனலாக பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சாளா மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.